ஆதிராவை பற்றி தெரிந்து கொள்ள நரேஷுக்கு ஃபோன் செய்தான். எங்கே போனா? நரேஷ், தெரியலடா. ஆதி எத்தனை நாள் லீவு சொல்லியிருக்கா? நரேஷ், 1 வாரம். ஆதி, சரி, 1 வாரத்துக்கு அப்புறம் அவ வந்ததற்கு பிறகு 1 வாரம் காண்டக்ட் செமினார் நான் எடுக்கிறேன், அதுக்கு ஏற்பாடு செய்திடு. நரேஷ் சரி என்று சொல்லி வைத்தான். ஆதி தன்னுடைய மற்றொரு அசிஸ்டண்ட் அழைத்து, தாஸ், இந்த ஃபோன் நம்பர் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பாரு, அந்த இடத்துக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ண. தாஸ், சரி சார். ஆதி, இவள் எங்கெல்லாம் சண்டை செய்து கொண்டிருக்கிறாளோ, ஏதும் ஆபத்து நேர்ந்ததென்றால் என்ன செய்வது? டென்ஷனில் உலவிக் கொண்டிருந்தான். தாஸ் 1/2 மணியில், சார், ஜெய்ப்பூர் டிக்கெட் போட்டுட்டேன், நீங்க மதியம் கிளம்பலாம். ஆதி சில வேலைகளை சொல்லிவிட்டு தனக்கு கொஞ்சம் உடைகளை எடுத்துக்கொண்டு பறந்தான். அங்கு ஆதிரா பேலஸ் சுற்றி பார்த்தாள். பிறகு பாப்பு பஜாரில் சுற்றி கொண்டிருந்தாள். அவளை ஒரு கடை ஈர்த்தது. அதில் ஜெம் ஸ்டோன் வைத்த டை கிளிப் இருந்தது. ஆதிக்கு இது நல்லா இருக்குமா? இப்போ அவனுக்கு தெரியாமல் வந்ததுக்கு அவனை சமாதானப்படுத்த அதை வாங்க நினைத்தாள். அந்த கடையில் நுழைந்தாள். கை காண்பித்து கேட்டாள், இது எவ்வளவு? அங்கிருந்தவன் என்று கேட்டான். மறுபடியும் கேட்டாள். 20,000 என்றான். 20,000-மா? எங்கே காட்டுங்க, பார்க்கலாம் என்றாள். அவனோ, பணம் கட்டினால்தான் பார்க்க முடியும், அடாவடி கேஸ் போல என்று திரும்பினான். சும்மா பார்க்கவே பணம் கொடுக்கணுமா? அதான் உன்னோட கடைக்கு யாருமே வரலை, போடா நீயும் உன்னோட பொருளும். ஏய், எங்கே போற? அப்படியெல்லாம் ஒன்றும் வாங்காம திரும்ப முடியாது. என்ன பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கே. அடிதடி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் முடியாது போல இருக்கு. கடையை பார்த்து கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். சரி, சமாளிப்பி. அடப்போடா, உங்க அப்பனையும் பார்த்திருக்கேன் என்று நடந்தவளை ஒரு குண்டன் மறைத்தான். இவன் எங்கிருந்து வந்தான் என்று யோசிக்கும் போது உள்ளே அறையிலிருந்து இன்னும் 2 பேர் வந்தனர். ஆதிரா பெருமூச்சு இழுத்துவிட்டு நிலைமையை சந்தித்தாள். ஆனால் ஒருவனை தவிர மற்ற 3 இவளுக்கு இணையானவர்களாக சண்டையிட்டு கொண்டிருந்தனர். 3வரும் ஒரே சமயத்தில் ஆதிராவை அடக்கி உள்ளறைக்குள் அழைத்து சென்றனர். அங்கு ஒரு கட்டிலும் கேமராவும் இருந்தது. இங்கே எதுக்கு கேமரா? 1 வாராக புரிந்து கொண்டாள். தான் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தாள். யாரை என்னை காப்பாற்ற போறாங்க? மறுபடியும் பலம் கொண்டு அவர்கள் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு தாக்கினாள். முதலில் கேமராவை தள்ளி உடைத்தாள். அங்கு இருந்தவர்கள் மேலும் கோபம் ஏறி அவளை வெறித்தனமாக தாக்கினர். தன்னால் முடியாதென்ற முடிவுக்கு வந்து பணம் தரேன் என்றாள். அவன் கேமரா மற்றும் இதர பாதிப்புகளுக்கு மொத்தமாக 5 லட்சம் கேட்டான். ஆதிரா அதிர்ந்தாள். ஆதி தனக்கு கொடுத்ததே 1 லட்சம்தான். எப்படி இவர்களுக்கு பணம் கொடுப்பது? அவர்கள் இவளை உள்ளே தள்ளிவிட்டு கதவை தாளிட்டு ஆதிரா தாக்கியதால் ஏற்பட்ட அவர்கள் உடல் காயங்களுக்கு மருந்து போட சென்றனர். ஆதிரா ஆதிக்கு போன் செய்யலாமா? இத்தனை அடாவடிக்கு பிறகு ஆதி தன்னை என்ன நினைப்பான்? அதை பற்றி யோசிக்கும் நேரமில்லை. எடுத்து டயல் செய்ய முயற்சித்தாள். டவர் இல்லை. இங்கிருந்து தப்பிக்க வழி ஏதும் கிடைக்குமா? யோசி. சுற்றிலும் சுவர் மட்டுமே இருந்தது. கதவு என்ன போராடினாலும் திறக்க மறுத்தது. ஆதிரா இவனுங்க கிட்டே மாட்டக்கூடாது. ஆதிராவின் ஃபோன் ஒரு இடத்தில் இருந்து மாயமானது. ட்ராக் செய்து கொண்டிருந்த தாஸ் ஆதியின் செல்போன் விமானத்தில் ஆஃப் ஆகி இருந்தது. உயிர்ப்பித்ததும் உடனே தகவல் தெரிவித்தான். சார், ஃபோன் டவர் மிஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக மூமெண்ட் இல்லை. ஆதி எந்த இடத்தில்? அட்ரஸ் அனுப்பு என்று சொல்லி அவசரமாக லோக்கல் டாக்ஸி பிடித்து ஃபோனில் வந்த அட்ரஸுக்கு பயணித்தான். ஆதிக்கு தெரிந்தவரை ஆதிரா ஃபோன் சார்ஜ் போடாமல் இருக்க மாட்டாள். ஏனெனில் நிறைய வலைத்தளங்களை உபயோகிப்பாள். 2 மணி நேரமாக ஆதிராவின் ஃபோனில் எந்த நாட்டமும் இல்லை என்றால் அவளுக்கு கண்டிப்பாக ஆபத்து நேர்ந்திருக்கலாம். ஆதிக்கு உள்ளுணர்வு சொல்லியது, ஆதிரா, கீப் டைட், பி குட், உன்னை வந்து பார்த்திடுவேன். அங்கு லோக்கல் போலீஸ் தகவல் கொடுத்து பஜார் வந்து சேர்ந்தான்.
ஒவ்வொரு கடையாக நுழைந்தான். ஆதிரா எங்கே இருக்கே? ஒரே ஒரு குழு கொடு. எங்கே இருக்கே? சிறிது நேரத்தில் போலீஸ் வந்துவிட அனைவரும் தேடினர். ஆதி அந்த கடையில் நுழைந்தான். ஏனோ மனம் அவள் இங்கே இருக்கிறாள் என்று சொல்லியது. சார், இங்கே இந்த பொண்ணு வந்தாங்களா என்று போட்டோ காட்டி கேட்க இல்லை என்ற பதில் வந்தது. நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த கடைக்காரர் அலட்சியமாக இல்லை போங்க என்று சொல்ல திரும்பியவன் மறுபடியும் அந்த கடைக்காரரை பார்த்தான். முகம் வீங்கி கண்கள் சிவந்திருந்தது. இவன் முகரையே இதுதானா? இல்லை ஆதிரா செய்த வேலையா? எப்படி இவனிடம் உண்மையை வாங்குவது? ஆதி இங்கிருந்து செல்லும் எண்ணமில்லை. ஆதி கடையை விட்டு வெளியே சென்று நின்றான். அப்போது வெளியே இருந்து ஒருவன் நொண்டி நொண்டி நடந்து கையில் மருந்து பையுடன் வந்தான். ஆதி முடிவுக்கு வந்தவன் மறுபடியும் அந்த கடையில் உள்ளே நுழைந்தான். இப்போது அவனுடன் 4 போலீஸ்காரர்களும் நுழைந்தனர். கடைக்காரர்கள் செய்த அடாவடியில் அவர்களை அடித்து நொறுக்கி கடையில் உள்ளே ஒரு அறை இருப்பதை கவனித்து அந்த அறையின் முன் நின்று பூட்டியிருந்த பூட்டை திறக்க வைத்து உள்ளே பார்த்தால் ஆதிரா மயங்கி சுருண்டு இருந்தாள். அவளை பார்த்தவுடன் தான் ஆதியின் உயிர் மூச்சு சீரானது. அவளை தூக்கி அணைத்து கொண்டு காரில் அவளை போட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைந்தாள். டாக்டர், பயப்பட ஒன்றுமில்லை, சின்ன மயக்கம், சீக்கிரம் தெளிந்து விடுவார் என்ற பிறகுதான் ஆதியின் படபடத்த இதயம் கட்டுக்குள் வந்தது. ஆதிரா கண் விழித்ததும் ஆதியை பார்த்தவுடன் அவன் மேல் விழுந்து அவன் கழுத்தை இறுக்கி அணைத்து கொண்டாள். ஆதிரா, ஓல்டுமேன், எனக்காக என்னை தேடி வந்தீங்களா? ஆதி, இல்லை, அந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான். ஆதிரா, பொய். ஆதி சிரித்தான். அந்த சிரிப்பு நேராக அவள் இதயத்தை துளைத்தது, வயிற்றை என்னவோ செய்தது. ஆதிரா, தேங்க்ஸ். ஆதி, சரி போகலாம். ஆதிரா, என் மேல் கோபம் இல்லையா? ஆதி, நிறைய கோபம் இருக்கு, ஆனா இப்போ அதை காட்டும் சூழ்நிலை இல்லை, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஆதிரா, கோபமா இருக்கானே, வீட்டுக்கு போனா நான் செத்தேன். இப்போவிலேருந்து இவனை சமாதானப்படுத்து. ஏற்கனவே பாம்பு பார்க் போனது நினைவுக்கு வந்தது. இவனோட தண்டனை எல்லாம் ரொம்ப கொடுமையானதா இருக்குமே. நான் ஒன்றும் எனக்கு எதுவும் வாங்க அந்த கடைக்கு போகலை. உங்களுக்காக ஆசையா ஒரு ப்ரெசன்ட் வாங்க நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல. ஆதி முறைத்தான். ஆதிரா, ஐயோ முறைக்கிறானே, எப்படி அடிச்சானுங்க தெரியுமா என்றதும் ஆதி துடித்து போனான். ரொம்ப வலிக்குதா என்று அவளை அணைத்து கொண்டான். ஆதிரா, இது ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. இல்லை, அப்போ வலிச்சது இப்போ இல்லை என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டாள். நான் அந்த கேமராவை உடைக்கலைனா என்ன ஆகி இருக்கும் தெரியுமா? ஆதி, வேணாம், சொல்லாதே, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. போகலாம். ஆதிரா, என்னால் நடக்க முடியுமான்னு தெரியலை, கால் ரொம்ப வலிக்குது என்றதும் அவளை கையில் தூக்கினான். ஆதிரா தன்னுடைய முகத்தை அவன் மார்பில் புதைத்து கொண்டாள். ஆதிரா தங்கியிருந்த ஹோட்டல் வந்தனர். ஆதிராவை படுக்கையில் படுக்க வைத்து, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் வருகிறேன். ஆதிரா சரி என்று படுத்து கொண்டாள். ஆதியின் ஆத்திரம், கோபம் எல்லாம் ஆதிராவை அடித்தவர்களை நோக்கி பாய்ந்தது. அவன் மனைவியை தொட்டவர்களை விட்டு விடுவானா என்ன? போலீஸ் ஸ்டேஷன் சென்று அந்த ஆட்களை சந்தித்து அவர்கள் வாழ்நாளில் இந்த நாளை மறக்க முடியாதபடி ஊனமாக்கிவிட்டு அவன் மனம் திருப்தி அடைந்ததும் ஆதிரா அறையில் அவளுடன் வந்து படுத்து கொண்டான். மறுநாள் காலை ஆதிரா கண் விழித்ததும் ஆதி அருகில் படுத்திருப்பதை பார்த்து, போச்சு, என்னோட ஆசையெல்லாம் வீணா போச்சு. இப்போ கூட்டிட்டு போயிட்டானா, அதை செய் இதை செய்யின்னு என்னை கைதி மாதிரி வச்சிருப்பானே. இவ்வளவு தூரம் வந்துட்டு சுத்தி பார்க்க முடியாம போச்சே. மனதில் வருந்தினாள். ஆதி கண் விழித்து அவள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து, ஆதிரா, ஏன் என்னிடம் சொல்லாமல் வந்தே? ஆதிரா பளிச்சென்று சொன்னாள். நான் இவ்வளவு நாள் என்னோட இஷ்டத்துக்கு இருந்தேன், எல்லாம் உங்களால தான். அதை செய் இதை செய்யின்னு என்னை ரொம்ப டார்ச்சர் செய்தீங்க. ஒரு மன மாறுதலுக்காக வந்துட்டேன்.
ஆதி அவள் கையை தன் மார்பில் வைத்துக்கொண்டு, நான் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் என்னிடம் சொல்லாமல் வந்தே? ஆதிரா அவன் கையை உதறிக்கொண்டு, அது வந்து சொன்னா நீங்க விட்டிருப்பீங்களா? உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதா? நான் உங்கள் அடிமையா? ஆதி, இல்லை, நீ என்னோட மனைவி. உனக்குன்னு கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. அதை ஏன் நீ கண்டுக்காம இருக்கேன்னு தான் என்னோட கேள்வி. ஆதிராவிடம் பதில் இல்லை. அது அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அவளுக்கு தெரியாது, யாரும் சொல்லித்தரவில்லை. ஆதிக்கு ஆதிராவின் இந்த கேள்வி மனதில் உற்சாகத்தை எழுப்பியது. நீ எங்கே இருந்தாலும் என்னோட மனைவியா பத்திரமா இருக்கேன்னு எனக்கு தெரியணும். ஆதிரா சரி என்று தலையாட்டியவளை அணைத்து கொள்ள மனம் துடித்தது. முதல் முறையாக எதுவும் எதிர்த்து பேசாமல் அவனுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு செய்வதாக சொல்லியிருக்கிறாள். சீக்கிரம் உன்னை என்னோட மனைவியா மாத்திடுவேன். ஆதி, 2 நாள் டைம், சுத்தி பார்த்துட்டு போகலாம். ஆதிரா, நிஜமாவா? எழுந்து குழந்தை போல குதித்தாள். ஆதிரா சுற்றுலா முடிந்து காலேஜ் வந்தாள். நந்து, என்ன மச்சான், ஜாலியா? ஆதிரா ஆமாம் என்று சொல்லி அவள் வாங்கி வந்ததை கொடுத்தாள். நண்பர்கள் 4வரும் போட்டி போட்டுக்கொண்டு இது எனக்கு என்று பிரித்து கொண்டனர். கார்த்திக், மச்சி, நம்ம பிரேமா பிறந்த நாள், நீ இல்லாமல் கொண்டாட முடியாமல் போச்சு. இன்னைக்கு போகலாமா? ஆதிரா, சாரி, பிரேமாவிடம் பிளேட்டட் விஸ்டர்ஸ். என்ன பிளான்? மீன் பார்ட்டி தான். எங்கிருந்தோ வந்த சுரேஷ், நானு. நந்து, எங்களோட வரதுன்னா செலவு செய்யணும் மச்சி. சுரேஷ், ட்ரீட் என்னோடது. ஆதிராவை 3 வருடங்களாக ஒருதலையாக காதலித்து வருவர் இவன் ஆதிராவை நெருங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தான். மற்ற நண்பர்கள் கோரஸாக ஓ என்று கத்தினர். மாலை காலேஜ் முடிந்ததும் பிரேமா பிறந்தநாள் பார்ட்டியில் சாப்பிட்டு கழித்து கொண்டிருந்தனர். சுரேஷ் ஆதிராவிடம் பேச நேரம் பார்த்து காத்திருந்தார். ஆதிரா பர்த்டே பார்ட்டி போல விளையாட இந்த முறை பிரேமா கார்த்திக்கை முத்தமிட்டாள். ஆதிரா, உங்களுக்குள்ளே இப்படி ஒரு லவ்வா? நம்பவே முடியலை. கார்த்திக், நீ புத்தக புழுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு பிளே பாயா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலை. நந்து, ஹே, இந்த சந்தோஷத்தை தண்ணி அடித்து என்ஜாய் பண்ணுறோம். அனைவரும் ஆமோதிக்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஆதிரா போதையில் நெளிந்தாள். நந்து, மச்சான் மட்டையாயிட்டான், நான் கூட்டிட்டு போகிறேன். சுரேஷ், மச்சி, நீயும் தள்ளாடிட்டு இருக்கே, நான் ஆதியை கூட்டிட்டு போகிறேன். நந்து, அதுவும் சரிதான். ஆதிராவின் அட்ரஸ் சொல்லி அனுப்பி வைத்தான். டாக்ஸியில் போதையில் சாய்ந்திருந்த ஆதிராவை பார்த்தான். ஆதி, உன்கிட்ட என்னென்னவோ பேச வந்தேன், ஆனால் எனக்கு துணிச்சல் பத்தலை. அவள் கையை எடுத்து தன் மடியில் வைத்து, எப்போ இது போல சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தெரியலை என்று அவள் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். நந்து சொல்லிய விலாசம் வந்ததும் டாக்ஸியை காத்திருக்க சொல்லி ஆதிராவை இறக்கி அவளை தோளோடு அணைத்து கேட் திறந்து உள்ளே செல்ல முயற்சிக்க ஒரு நெடிய உருவம் வேகமாக அவனை நெருங்கி ஆதிராவை அணைத்து கொண்டது. ஆதி அவள் மேல் வந்த வாடையும் நடையில் தள்ளாட்டத்தையும் வைத்து குடித்திருக்கிறாள் என்று முடிவுக்கு வந்தான். சுரேஷ், இது ஒரு வேளை ஆதிரா அண்ணனாக இருக்குமோ என்று எண்ணி அண்ணா என்று அழைத்தான். ஆதி, அண்ணாவா? நீ யாரு, கிளாஸ்மேட்டா? சுரேஷ், ஆமா அண்ணா. ஆதி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது தப்புன்னு உங்கள் யாருக்கும் சொல்லி தரலையா? சுரேஷ், சாரி அண்ணா, நான் கிளம்புறேன் என்று வேகமாக திரும்பி சென்றான். யாருப்பா அந்த ஆளு? முறக்கிறத பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்குது. ஆதிராவுக்கு ஏற்ற அண்ணன் தான் என்று நினைத்து சில்லிட்ட கைகளை தேய்த்து கொண்டு டாக்ஸியில் ஏறி பறந்து விட்டான். ஆதி ஆதிராவை தூக்கி கொண்டு அவள் அறையை நோக்கி நெருங்க ஆதியை இறுக்கி அணைத்தாள். அவள் அறையை அடைந்ததும் ஆதிராவை படுக்கையில் படுக்க வைத்தான். ஆனால் இவளோ போதையில் ஆதியை அணைத்து படுக்கையில் தள்ளினாள். ஆதியின் மேல் படுத்து கொண்டு நெளிந்தாள்.
அவளுடைய மென்மையான பாகங்கள் ஆதியின் உணர்ச்சியை கிளறிவிட ஆதி பல்லை கடித்து கொண்டு கட்டுப்பாட்டுடன் அவளை தள்ளிவிட்டு நகர முயற்சிக்க ஆதிரா மறுபடியும் அவனை அணைத்து ஆதி எதிர்பாராத நேரத்தில் முத்தமிட்டாள். ஆதியின் கட்டுப்பாடு தளர்ந்தது. அவளிடம் வந்த நெடியை பொறுத்து கொண்டு அவள் உதட்டில் முத்தமிட்டு அதில் ஆழ்ந்து கட்டுப்பாடு இழந்து முன்னேற நினைக்கையில் ஆதிரா அயர்ந்து தூங்கிவிட்டாள். ஆதி அவளை விட்டு விலகினான். வேணும்னே இப்படி செய்கிறாளோ இவளை என்று கோபத்துடன் இவளை தண்டிக்க தெரியாமல் தன்னுடைய கிளர்ந்த உணர்வுகளை அடக்க குளிர்ந்த நீரில் குளித்து படுக்க சென்றான்.